அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் 25 வயசு கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. பல பெண்களுக்கு, பல ஆண்களுக்கு முடி உதிர்தல், தலையில் சொட்டை விழுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். முடி என்பது ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய அழகை தரும். ஆனால் அந்த முடி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு முடி அதிகமாக கொட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு மன வேதனையும் ஒரு மன கவலையும் தரும் அப்படின்னு அந்த கொட்டுறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்படி அந்த முடி கொட்டுதல், அந்த சொட்டையை சரி செய்வதற்கான ஒரு ரெமிடிஸ், ஒரு சொல்யூஷன் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த முடி கொட்டுதல், தலையில் சொட்டை விழுதல், இது சரி செய்வதற்கு ஏகப்பட்ட ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பல ரெடிமேட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதுவுமே கை கொடுத்துருக்காது. இதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு அலட்சியமும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான விஷயம். நம்மளுடைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆன்லைனில் படங்களை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அதிகமான அடர்த்தியான முடி இருக்கும். அப்படி அவங்க பயன்படுத்திட்டு வந்த ஒரு ரெமிடிஸ், அந்த சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, முடி கொட்டின இடத்துலேருந்து முடி வளர ஆரம்பிக்கும், முடியுடைய திக்னஸ் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. நம்ம வீட்லேயும் சரி, நம்ம பெரியவங்களும் சரி, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டோம்னா முடி நல்லா வளரும் அப்படின்னு. ஆனால் இதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்குவோம். கருவேப்பிலை தானே அப்படின்னு நம்ம அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முடி வளர்ச்சி ரொம்ப அதிகரிக்கும்ன்றாங்க. முடி கொட்டின இடத்துல, அதாவது முடியே வளராது அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து கூட முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கருவேப்பிலையில் பீட்டா கரோட்டின், அனிமோ ஆசிட், ஆன்டி ஆக்சிடேஷன், strengthen the hairfall, இது எஃபெக்டிவ் ஃபுட் டு ஸ்டாப் தி ஹேர்ஃபால் அப்படின்றாங்க. ஏருடைய திக்னஸ் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா காலைல எழுந்த உடனே நீங்கள் ஒரு 3 to 5 இலை எடுத்து வாயில் சுவிங்க மாதிரி நீங்கள் மெல்லணும். ஒரு 3 to 5 minutes தொடர்ந்து நீங்கள் மென்னிட்டே இருக்கும்போது அதனுடைய சாரம் முழுமையாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுபோல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஹேர்ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். முடியுடைய வலிமை, அடர்த்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது அப்படின்றாங்க. மரமாக இருந்துச்சுன்னா அந்த மரத்துலேருந்து நீங்கள் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் மரம் இல்லை அப்படின்னா லோக்கல் வெஜிடபிள் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கருவேப்பிலை பர்ச்சேஸ் பண்ணி அங்கேருந்து கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். உங்களுக்குள்ளே நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும். நான் காலையில் ஏஞ்சோடனே தண்ணி குடிப்பேன், காலையில் ஏஞ்சோடனே டீ குடிப்பேன், நான் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு. எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். அதன் பிரகாரம் காலையில் ஏஞ்ச உடனே நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கணும். அப்படி நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, காப்பர் வாட்டரில், அதாவது காப்பர் பாத்திரத்தில் ஊற்றி வச்ச தண்ணி நீங்கள் குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? காப்பர் வாட்டர் பார்த்தீங்கன்னா நைட்டே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிடணும். அந்த தண்ணி என்ன பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த காப்பர் வாட்டரில் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது அந்த காப்பருடைய சத்துக்கள் அந்த தண்ணி வச்சுக்கும். இதன் மூலம் காப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்முடைய ரெட் பிளட் செல், அது ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இதை அதிகமாக உற்பத்தி பண்ணணும். இதன் மூலம் நம்மளுடைய முடி வளர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்த உடனே காப்பர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலையை ஒரு 3 to 5 கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் நல்லா மென்னிங்க அப்படின்னா, நல்லா சுவிங்கம் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய சாறு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அதை சுவிங்கம் போல் மென்னிகிட்டே இருக்கணும். இவ்வாறு செய்வதன் மூலம் நம்ம தலைமுடி வளர்வதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்த சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க், அதாவது வெண்ணெய் நீக்கப்பட்ட பால். இந்த பாலை நம்ம தலையில் அப்ளை பண்ணுவதன் மூலம், நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய வேறு வரைக்கும் சென்று நீங்கள் அப்ளை பண்ணுவதன் மூலம் தலைமுடி நல்லா வேகமாக வளரும், ரொம்ப அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடி கொட்டுதல் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தாததாலும், டிவியில் வளரக்கூடிய கலராக விளம்பரம், கலராக ப்ராடக்டை நம்புவதாலும் இது போல் பழமையான மிகவும் பலன் தரக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த பட்டர் மில்கை நம்ம தலையில் ஊற்றி ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப மிருதுவாக அப்ளை பண்ணுவதன் மூலம் தலைமுடி கொட்டுதல் நிறுத்தப்படும்.
தலைமுடி அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவும் கோல்டு வாட்டர், சுட தண்ணிலையும் வாஷ் பண்ணக்கூடாது, வெதுவெதுப்பான தண்ணிலையும் வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா முடியுடைய வேர் வந்து பாதிக்கப்படும், வீக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஏரை வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பட்டர் மில்கை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், நேச்சுரல் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது நேச்சுரல் ஷாம்பு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோ அந்த நேச்சுரல் ஷாம்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதன் மூலம் இந்த பட்டர் மில்க் ஹெட் வாஷ் வந்து சுத்தமாக பயனளிக்காது. கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் ஷாம்பை நீங்கள் யூஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் தலைமுடி அடர்த்தியாவதும் தலைமுடி கொட்டுதலும் நிறுத்தப்படும். சுத்தமாக சொட்டையாக இருக்கிற இடத்துலேருந்து கூட முடி வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மறக்காமல் பண்ணோம் அப்படின்னா நம்ம தலைமுடி கொட்டுதல் தடுக்கப்படும் அப்படின்றாங்க. நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தலைமுடியை ஒரு துணியை கொண்டு கவர் பண்ணுங்கள், கச்சி பச்சு கவர் பண்ணுங்கள். இல்லைனா தலையை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேப் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் சன்லைட் படுற மாதிரி வெளியே போகிறீங்க அப்படின்னா யூவி ரைட் இருக்கிற டைம், அதாவது சன்லைட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சம்மர் டைமில் யூவி ரேஸ் நம்ம தலைமுடியில் அதிகமாக படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இவ்வாறு செய்வதன் மூலம் நம்ம தலைமுடி கொட்டுதல் மற்றும் சொட்டையாவதை தடுக்க முடியும் அப்படின்றாங்க. மேலும் அதிகமான மன அழுத்தம் வேதனையில் இருந்தாலும் தலைமுடி கொட்டும். ஸோ ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் கீப் ஸ்மைல், சந்தோஷமாக நீங்கள் இருப்பதன் மூலம் தலைமுடி கொட்டுதல் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக சால்ட் வாட்டரை பயன்படுத்துறதை நீங்கள் குறைக்கணும். தலை குளிக்கும் போது அதிகமாக சால்ட் வாட்டரை பயன்படுத்தாமல் இருக்கணும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பலாயாமான்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா. நம்ம 2 கையிலையும் மூடிக்கிட்டு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி மூடிக்கிட்டு நகங்களை 2 உராசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த யோகா கூட நம்ம ஹேர்ஃபால் வந்து குறைக்கும் அப்படின்றாங்க. மேலும் முடிவுடைய அடர்த்தி அதிகரிக்க உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் கூட நீங்கள் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2-4 டீஸ்பூன் நெய்யை வந்து நீங்கள் சாப்பாட்டில் கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி வளர்வதற்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ட்ரையர் சூடாக தரக்கூடிய நம்ம தலைமுடியை காய வைக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு துணியை வச்சு தான் காய வைப்போம். ஆனால் அவசர காலத்தில் சீக்கிரமாக வேலைக்கு போகணும், சீக்கிரமாக ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றதுக்காக ஹேர் ட்ரையரை நம்ம பயன்படுத்தும். இந்த ஹேர் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி கொட்டுதலுக்கு முதன்மையான காரணமாக இருக்குன்றாங்க. அதனால் இந்த ஹேர் ட்ரையரை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கணும். 3ஆவதாக ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் பொடி, அதாவது ஆம்லா பவுடர்னு சொல்லக்கூடிய ஆம்லா ஜூஸ். இந்த விஷயங்கள், இந்த ஆம்லா பவுடர் அதாவது காட்டு நெல்லிக்காய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி வேகமாக வளருவதற்கும் தலைமுடியே இனி வளராது அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டையான ஒரு இடத்துல முடி வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஹேர்ஃபால் அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணணும், முடி அடர்த்திக்கு மிக அதிகமாக உதவி பண்ணும் அப்படின்றாங்க. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்து காட்டு நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் மீதி இருக்கிற 1/2 ஸ்பூனில் தேனை கலந்துக்குங்க. இது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் டின்னர் எடுத்துக்கணும். நைட்டு தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் உங்கள் தலைமுடி கொட்டுதல், ஹேர்ஃபால், மேலும் அடர்த்தி அதிகரித்து இதுபோல் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் நான் சொன்ன 3 சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன், காலையில் எழுந்தோடனே காப்பர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய காப்பரை வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய தண்ணியை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க. தென் ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை 3 அல்லது 5 இலையை கருவேப்பிலையை நல்லா சாப்பிட்டு மென்று அந்த சாரை உடலுக்குள்ளே அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கீங்க. தென் ஒரு 20 மினிட்ஸ் பட்டர் மில்க்கை தலையில் அப்ளை பண்ணுறீங்க. நல்லா ரூட் வரைக்கும் போய் அப்ளை ஆகிற அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் தலையை வாஷ் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஷாம்பு யூஸ் பண்ணி இன்னும் கம்ப்ளீட்டாக உங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கிறீங்க. 3ஆவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்கான்னு சொல்லக்கூடிய ஆம்லா பவுடர் ப்ளஸ் ஹனி 2த்தையும் 1/2 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் டின்னர் எடுத்துக்கங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சொட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட முடி அதிகமாக வளரும். முடி ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடத்துல கூட ரொம்ப அடர்த்தியாக முடி வளரும். இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களும் நம்ம சித்தர்களும் நம்மளுடன் இருக்கக்கூடிய பெரியவங்களும் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலைமுடி உதிர்தல் குறைக்கப்படும், தலைமுடி கொட்டுதல் தடுக்கப்படும். டிவியில் வரக்கூடிய அழகான பெண்கள் கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்து நம்ம ஏமாறுவதை விட நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் சொன்ன பாரம்பரியமான விஷயங்களை பயன்படுத்துவதன் மூலம் அற்புதமான மாற்றங்களை நம்மளால் உணர முடியும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.